வணக்கம் யூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டெக்ஸ்ட் டு காலம். டெக்ஸ்ட்டாக நம்ம டைப் பண்ண விஷயங்களை எப்படி காலமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு வர்றோம். சப்போஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, இப்போ நம்மளுக்கு செப்பரேஷனாக வந்து காலம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்களே, அடுத்தடுத்த செல்லே நம்ம வந்து காலம் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் என்னென்ன காலம் நம்மளுக்கு வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே நான் வந்து காலம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் போடுறதுக்கு என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர். ஸோ நம்பர்ஸ் என்னென்ன வேணும், 1 2 3 நம்பர் சீரியல் நம்பர் அடிக்கிறதுக்காக சீரியல் நம்பர் போட்டாச்சு. அடுத்த வேர்டுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் ஸ்பேஸ் என்னென்ன நீங்கள் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டில் டைப் பண்ணணுமோ அது எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரே காலத்திலேயே நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேம் அண்ட் தென் மார்க், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடித்தாலும் ஓகே. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுறேன், சிம்பிளாக பார்த்துக்கோம். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மார்க்ஸ் எடுத்துக்குவோம். மார்க் 4 அண்ட் மார்க் 5. ஸோ இது முடிச்சாச்சு. இதில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்னு சொல்லும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி வரும், கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிப்போம். அடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து ரிசல்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்டிகுலராக அந்த சப்ஜெக்டில் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படின்னு பார்ப்போம். தென் கிரேடு வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஃபர்தராக பார்த்துக்குவோம். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சப்போஸ் நான் அடுத்தடுத்த செல்லில் போட வேண்டிய காலத்தை ஒரே செல்லில் நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே செல்லில் தான் நம்மளுக்கு வந்து எங்கெங்கே நம்ம கொடுக்கணும்னு நினச்சோமோ அந்த அத்தனை டாபிக்ஸுமே அத்தனை காலம் ஹெட்டிங்குமே இங்கே நம்ம ஒரே செல்லில் கொடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து காலத்துலேருந்து இந்த டெக்ஸ்ட் இந்த ஒரு செல்லில் உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்த செல்லில் வந்து நம்ம காலமாக எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அப்படிங்கிற மெனுவுக்கு போயிருங்க. டேட்டா மெனுவுக்கு போன பிறகு சிம்பிள் தாங்க, இது வெரி வெரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செல்லை கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, டேட்டா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாலும் சரி ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிருங்க. ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து டேபை வச்சு நம்ம பண்ணிக்குவோமா, இல்லைனா ஃபிக்ஸ்டு நம்மளாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி காலம் வந்து அதோட காலமோட வித்து வந்து செட் ஆகணுமா, இல்லை எல்லா காலத்துக்குமே ஈவனாக அதோட வித்து செட் ஆகணுமா அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டோட யூசஸ்ஸு. ஃபஸ்ட் ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படின்னா, இப்போ ஒரு செப்பரேஷன் கமா இல்லை ஸ்பேஸு ஏதாவது செப்பரேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து டெலிமிட்டர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதில் வந்து ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிமீட்டர்ஸ் வந்து கொடுக்கல. என்ன டெலிமீட்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சீரியல் நம்பர், கமா, ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் இல்லை கமா இல்லைன்னா டேபு கொடுத்து நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து காலமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து இங்கே எதுவுமே யூஸ் பண்ணல, ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு போயாச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் கொண்டாந்தாச்சு. என்னன்னா, ஃபீல்ட் ஆர் அலைன்ட் இன் காலம்ஸ் வித் ஸ்பேசஸ் பிட்வீன் ஈச் ஃபீல்டு. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கு இடையில நம்ம வந்து சப்போஸ் ஸ்பேஸோட ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நம்மளால் டெக்ஸ்ட்டை வந்து காலமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று ஸ்பேஸ் விட்டுருக்கணும், இல்லைன்னா டெலிமீட்டர்ஸ், கமா, டேப் இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது இன்னும் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான், இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து காலமாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து செகண்ட் ஒன், நான் ஸ்பேஸ் விட்டுருக்கனால செகண்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது டேட்டா அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருது, ப்ரிவியூ காமிச்சிருது, இந்த மாதிரி தான் டேட்டா இருக்குது நம்மள்ட்ட அப்படின்னு. ஸோ ஒரே காலமாக இருக்குது, சீரியல் நம்பர், நேம், நம்ம என்ன காலம் கொடுத்தோமோ அதெல்லாம் வந்துருச்சு. ஒரே டெக்ஸ்ட் ஃபுல்லாமே ஒரே காலமாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் எடுத்திருந்ததுனால என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ ஸ்பேஸ் எங்கெல்லாம் ஸ்பேஸ் வந்து அக்கர் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸோட நெக்ஸ்ட் காலத்துக்கு அது வந்து மூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அதோட தான். ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதில் என்ன ஆப்ரேஷன் வந்து நடக்குது அப்படின்னா ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் லைன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். செகண்ட் ஒன் பிரேக் லைன் என்ன, நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு, ஸ்பேஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகிக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த பிரேக் லைனை வந்து டெலீட் பண்ணிடும் இது வந்து நம்ம எந்த பெர்ஃபார்மும் பண்ண போறது இல்லை, எந்த ஃபங்க்ஷனும் இதுக்காக செப்பரேட்டாக எழுத போறது இல்லை. ஸோ அதில் நடக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கிரியேட் ஆகுது, அடுத்து அந்த லைனை வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த இந்த லைன்ல இருந்து வர்றதை அடுத்த காலத்துக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. சரி, ஓகே. நம்ம வந்து இதுலேயும் நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக என்ன ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஃபிக்ஸ்டு வித்துன்னு மட்டும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். இங்கேயும் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே என்னன்னா இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஏன் டெக்ஸ்டா டேட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஜென்ரல்னு கொடுத்துட்டு வச்சிங்களேன், எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் அப்ளை ஆகும். ஸோ ஜென்ரல் கொடுத்தோடனே இது என்ன A1 டெசிக்னேஷன் வந்து A1 தானே இருக்கு. ஸோ A1 செல்லு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த இருக்கு பாருங்க, A1 தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை $A1 அப்படிங்கிறது இங்கே இந்த காலத்தையும் இந்த ரோவையும் வந்து நம்மளுக்கு வந்து டிட்டர்மினேட் பண்ணுது. ஸோ எங்கே இருக்கும் அப்படிங்கிற பொசிஷனை சொல்லுது. ஜஸ்ட் அதுக்கடுத்து நம்ம ஜென்ரலாக கொடுத்ததுனால என்ன செய்யும்னா நம்மளுக்கு எப்படிலாம் செப்பரேட் ஆகுதுங்கிறது அடுத்த இதில் நம்மளுக்கு ப்ரிவியூ காமிச்சிடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துறோம். கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சீரியல் நம்பர், நேம், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்ல இருந்து காலமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை நம்ம வந்து ஈஸியாகவே பண்ணிட்டோம். ஸோ ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லையும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.